ஜூலை 15 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலி சாமியார் இருந்த இடத்த கார்த்தியை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க ரம்யா. கார்த்தி இங்க தான் நானும் தீபாவும் அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக வந்தோம். இப்போ ஆளை காணோம், அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கார்த்தி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் இங்க தான் கூட்டிட்டு வந்தேன் தீபாவை. தீபாவுக்கு வேணும்னா இந்த லொக்கேஷனை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அவளும் இதை தான் சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. ஓ, புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆகுறோன்னு நினப்பா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது எல்லாத்துக்குமே பதிலடி நான் கொடுக்காம விட போகிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறது எல்லாமே நீ தான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக சிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ரம்யா மேலே பயங்கர கொலை வெறியோடு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்தி. சரிங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், இன்னொரு நாள் வந்து அந்த சாமியாரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரம்யாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, வாப்பா கார்த்தி, சீக்கிரமாகவே உங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துடுவா. அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தீபா கழுத்தில் இருந்து கலட்டின தாலியை உங்கள் அம்மா கையால் எடுத்து உன்னிட்ட கொடுக்க வச்சு நீ உங்கள் அம்மா கண்ணு முன்னாடி தீபாவுடைய கழுத்தில் போடணும். அதுதான் தீபாவுடைய ஆசையும். அதை சீக்கிரமாகவே நிறைவேற்றணும். தீபா பாவம், அவள் தாலியை வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம், மீனாட்சி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா, இதுக்கு என்ன அவசரம்? அம்மா முதல்ல நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறமா மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். அதுலேயும் இப்போதைக்கு நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு கிடையாது. ஆனந்தும் நம்ம மீனாட்சி அண்ணியும் தான் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அண்ணி கழுத்தில் தாலியே இல்லாமல் இருக்கிறாங்க. அதுவே குடும்பத்துக்கு பெரிய அவசகுணம் தான். இதனால நிறைய கெட்டது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மீனாட்சி அண்ணிக்கும் நம்ம ஆனந்துக்கும் மறுபடியும் ஒரு கல்யாண ஏற்பாடு மாதிரி பண்ணி ஒரு கோவில்லையோ இல்லை வீட்லேயோ ரிசப்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு தாலி கட்ட வைக்கணும். அப்போ தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கார்த்தி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் கூட இதை யோசிக்கவே இல்லை பாத்தியா. உன் பிரச்சனையையும் அபிராமி பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம மீனாட்சியை நான் மறந்தே போயிட்டேன் பாத்தியா. ஆமாம் மீனாட்சி, சீக்கிரமாகவே உனக்கும் ஆனந்துக்கும் ஒரு நல்ல ஐயரை பார்த்து நம்ம கல்யாண ஏற்பாடை வந்து பண்ணணும். மறுபடியும் ஆனந்த் வந்து புதுசாக உன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சிட்டு ஒரு பக்கம் ஆனந்த் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, உன்னால தான் இந்த எல்லா பிரச்சனையுமே தீர்ந்தது. நான் தான் அந்த ரியாவை முழுசாக நம்பினேன். ஆனால் கடைசியில் அவள் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் எங்கே இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சி கொல்லாமல் விடவே கூடாது. அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளோ வந்து கஷ்டப்பட வச்சுட்டா. அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு மறுபடியும் கொலை வெறியோடு இருக்கிறாங்க ஆனந்த். அண்ணன், நீ எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு எதுவும் பண்ணுறீங்கிற பேரில் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணாத. நீ இப்போ தான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு மீண்டு வந்திருக்கிற. நீ அண்ணி கூட சேர்ந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பி, அதுவே எங்களுக்கு போகுதான். அந்த ரியா பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ஆனந்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ தான் அருண் வர்றாங்க. என்னடா ஆனந்து, கார்த்தி இப்போ நல்லா பேசுகிறானா உனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் கார்த்தியை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நானே ஏற்கனவே கார்த்தியை தப்பாக நினச்சி தான் அவன் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தானே நான் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நானும் உன்ட்ட எவ்வளோ டைம் சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை. கார்த்தியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவனுக்கு எதிராகவே எல்லாத்தையுமே செஞ்ச. அது எல்லாமே உனக்கே வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் கார்த்தியை வந்து இதுக்கப்புறம் எதுக்குலையுமே குறை சொல்ல மாட்டேன். கார்த்தி இந்த வீட்டில் எடுக்கிற முடிவு தான் நம்ம எல்லோரோட முடிவுமே. என்னதான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நானாக இருந்தாலும் இந்த வீட்டோட எல்லா பொறுப்புமே கார்த்தியோட தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனந்த்.